ஹலோ டிஎல் ஃபேமிலிஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு விண்டோஸ் 10 எப்படி ஒரு லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு ஒரு 8 ஜிபிக்கு கம்மியா இல்லாம 8 ஜிபிக்கு கூட தான் பிரச்சனை இல்லை. 8 ஜிபிக்கு கம்மியா இல்லாம ஒரு பென்ட்ரைவ். அதுக்கு நமக்கு ரூஃபர்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அதுக்கு நீங்க எந்த லேப்டாப்ல வந்து விண்டோஸ் 10 போட போறீங்களோ அந்த லேப்டாப் எடுத்துக்கங்க. அதுல வந்து ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு பூட் மெனுன்னு ஒன்று இருக்கும். அந்த பூட் மெனுல போய் தான் நம்ம ஓஎஸ் போட முடியும். அதாவது நம்ம பூட் பண்ண பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக அந்த பூட் மெனுக்குள்ள தான் போகணும். அந்த பூட் மெனுக்குள்ள போகிறதுக்கு என் லேப்டாப்புக்கு வந்து F12 ஓகேவா. அது மட்டும் உங்கள் லேப்டாப்புக்கு என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த பூட் மெனுக்குள்ள போய்ங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி வாய்ஸ் போகிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ரூஃபஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ரூஃபஸோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்கள் செலக்டை கொடுத்து நீங்கள் எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அதோட ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எம்ஹெச் ஸ்கேன் ஆகுது. ஓகே, ஸ்கேன் ஆகிட்டு இதில் ஜிபிடின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஜிபிடின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஓஎஸ் போட்டதை பொறுத்து உங்களுக்கு ஜிபிடின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு எரர் ஆகும். அந்த ஒரு எரர் எப்படி இருக்குன்னு நான் அந்த காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதை வந்து எம்பிஆர்னு மாற்றி நீங்கள் இது மட்டும் எரர் இருந்ததுன்னா மட்டும் அது எம்பிஆர்னு மாற்றி திரும்ப நீங்கள் பூட் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டரை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓஎஸ் போட்டு பாருங்கள், அப்போ ஒர்க் ஆகும். ஓகே, எனக்கு எரர் வந்ததுனால நான் மாற்றி பண்ணுறேன். ஓகே, எனக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, என்னோடது ரெடி ஆகிட்டு நான் இப்போ பென்ட்ரைவை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அப்படின்ட்டேன். இப்போ நான் எந்த இதில் போட போகிறேனோ அதில் போட்டு நான் என்னோடய பூட் மெனு F12 அமைக்கி நான் யூஎஸ்பியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஏதாவது இப்போ ப்ரெஸ் பண்ண சொல்லுது, நான் ஏதாவது ஒரு என்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு லோட் ஆகுது. ஓகே, இதில் வந்துட்டு இங்கிலீஷ் இந்தியான்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அதே மாட்டேன் இங்கிலீஷ் இந்தியான்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் நவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அப்செட் பண்ணிக்கோங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனர். நெக்ஸ்ட் கஸ்டம் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா கஸ்டம் கொடுத்துக்கோங்க. ஓகே, என்னோடய ட்ரைவ் இப்போ வந்து 3 ட்ரைவ் காட்டுது. 3 ட்ரைவில் வந்து நான் 3 டெலீட் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் நான் இப்போ வந்து என்னோடய ட்ரைவெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் டெலீட் கொடுக்குறேன். ஓகே கேட்குது, ஓகே கொடுக்குறேன். அதே மாட்டம் என்னோடய 3 ட்ரைவையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொன்று இருக்குது, அதை டெலீட் பண்ணணும். ஓகே, டெலீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் புதுசாக ஒரு ட்ரைவ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஒரு 1,00,000 MBன்னு வச்சுக்கிறேன். 1,00,000 MBன்னா ஒரு ஜிபிக்கு 1000 MB. ஸோ நான் 100 GB என்னோடய சி ட்ரைவுக்கு நான் வைக்கிறேன். நான் 1,00,000 MBன்னு போட்டுக்கிறேன். ஓகே, அப்ளை கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்ளை கொடுத்தாச்சு. ஓகே கேட்குது, ஓகே. ஓகே, இப்போ லோட் ஆகிருக்கு. ஓகே, எனக்கு சி ட்ரைவ் க்ரியேட் ஆகிட்டு நான் அதில் தான் நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதிலேயே செலக்ட் பண்ணி நான் அப்படியே வச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து எனக்கு இது லோட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட எடுத்துக்கும். நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, 10 நிமிஷத்தில் இப்போ சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஓஎஸ் போகிறப்ப நிறைய வாட்டி ரீஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஓகே, எனக்கு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஷட் டவுன் ஆகிட்டு. ஓகே, ஆன் ஆகிட்டு. ஓகே, விண்டோஸ் லோகோ வந்துடுச்சு. இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் லேட் ஆகும், நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே இந்தியா நான் ரீஜன் செலக்ட் பண்ண சொல்லுது, நான் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இங்கிலீஷ் இந்தியான்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் எ மூமெண்ட். ஓகே, இதில் ஐ டோன்ட் ஹேவ் ஏ நெட்வொர்க்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ கீ போடுறோன்னா போட்டுக்கலாம். நான் கீ போடல, அதனால நான் லிமிட்டட் செட்டப் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு 10 நிமிஷம் எடுக்கும், நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, திரும்பவும் ஐ டோன்ட் ஹேவ் ஏ நெட்வொர்க் கிளிக் பண்ணிக்கிறேன்.
மவுஸ் ப்ராப்ளம் ஆகுது. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. திரும்ப அதே மாட்டம் கொடுத்தாங்க, கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப். ஓகே, இப்போ வந்து பிசிக்கு வந்து ஒரு யூசர் நேம் செட் பண்ண சொல்லுது. நான் நம்மளோட சேனல் நேம் டெக்கில் வரணும் கொடுத்துக்கிறேன். ஓகே, டெக்கில் வரணும் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளாங்காக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நான் பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது, நான் திரும்ப போட்டு பண்ணிக்கிறேன். ஓகே, நான் எல்லாத்தையும் அப்செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு சிலர் உங்களுக்கு தேவையானதை அப்செட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே அப்செட் பண்ணிக்கோங்க. அப்செட். திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. மேபி லேட்டரில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வேண்டியதில்லை. ஓகே, இப்போ வந்து நீங்கள் சிஸ்டம், அதாவது அந்த டிஸ்பிசியோட இது ஐக்கான் ஓப்பன் பண்ணணும்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்துட்டு தீம்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து டெஸ்க்டாப் ஐக்கான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங், இதில் போய்ட்டு கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் கம்ப்யூட்டர் அப்ளை பண்ணி ஓகே கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டேன். ஓகே, எனக்கு இப்போ டிஸ்பிசி வந்துருச்சு. ஓகே, நம்ம இப்போ டிஸ்பிசி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இன்செர்ட் பண்ண பென்ட்ரைவ் காட்டுது, நான் அதை அன்பிளாக் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு ட்ரைவ் மட்டும் காட்டுது. ஓகே, நான் அதை பூட் பண்ண ட்ரைவு வித்தியாசமாக காட்டுது. ஸோ நான் அதை பிடிங்கிக்கிறேன் இப்போ. ஓகே, அப்படின்ட்டு போயிட்டு இப்போ டிஸ்பிசியில் போய்ட்டு மேனேஜ் போய்க்கிறேன். இங்கே இருக்குது மேனேஜ், அதாவது நம்ம ட்ரைவ் டிக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம மேனேஜில் போய்ட்டு இது ஒரு ட்ரைவ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, இந்த இருக்குது மேனேஜ், இங்கே இருக்குது, அந்த இருக்குது மேனேஜுக்கு போய்ட்டு இருங்க. எனக்கு அம்மா லேப்டாப்புங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. உங்களுக்கு வேறு லேப்டாப்னால் சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்ன ரொம்ப நேரமாக லோட் ஆகுதுங்க. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு இல்லை டிஸ்க் மேனேஜர் இருக்குது, நான் வந்துக்கிறேன். ஸ்டோரேஜ் டிஸ்க் மேனேஜர், இதில் அன்அலோகேட்டடுன்னு சொல்லி ஜிபி இருக்குது ஒரு அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி நியூ கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்போ வந்து எனக்கு ஒரு ட்ரைவ் க்ரியேட் ஆகிட்டு க்ரியேட் ஆகிட்டு ஓகே க்ரியேட் ஆகிட்டுன்னு நான் வந்துட்டு பாருங்கள் நியூ வால்யூம்னு. நான் இதுக்கு போய்ட்டு நான் நம்மளோட சேனல் நேமே வச்சுக்கிறேன், டெக்லவர்னு. ரேனியம் கொடுத்து டெக்லவர்னு மாற்றிக்கிறேன். டிஎல் ஃபேமிலி இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கலாம். டிஎல் ஃபேமிலிஸ். ஓகே, என்டர் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, வச்சாச்சு. இப்படி தான் ஒரு ஓஎஸ் உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது. இது மட்டும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேடி.